ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் மண்டே மார்னிங் நியூ vlog. மண்டே மார்னிங் அம்மா வீட்டிலேருந்து தான் கிளம்புனேன். ஸோ கொஞ்சம் வீட்டில் இருக்க செடியெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பவளமல்லி கொடி நைட் மட்டும்தான் பூக்கும்னு சொல்லியிருந்தேன். காலைல பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் கீழே தான் விழுந்திருக்கும், அது கையில் நம்ம பறிக்க முடியாது. அப்புறம் இந்த கொய்யா பழம் மரம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கங்கே காய்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த சீத்தாப்பழத்தில் இன்னுமே அந்த வெள்ளைப்படுற பூ வந்துட்டு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் கொய்யாப்பழம்லாம் நிறையா வந்துருந்துச்சு. அப்புறம் பன்னீர் ரோஸ் வந்துட்டு 2-3 பூத்து இருந்துச்சு. இப்போது லெமன் வந்துட்டு கொஞ்சம் சீசன் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி லெமன் இப்போ தான் இலை உதிர்ந்து மறுபடியும் தழைஞ்சிட்ருக்கு. அப்புறம் இந்த 2-3 கட்டிங்ஸ் வந்துட்டு நான் ரிலேட்டிவ் வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தேன். ஸோ அது அம்மா நட்ட வச்சுருந்தாங்க அன்றைக்கி தான். இந்த கனகாம்பரம் பூ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ அப்படியே கனகாம்பரமும் பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் அப்படியே கார்டன் ஒரு நோட்டை விட்டுட்டு அப்படியே காலேஜ் கிளம்பியாச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காலேஜ்லேருந்து கிளம்பும்போது. ஸோ வெளில போய் ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு அப்புறமா பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குடிச்சிட்டு அப்புறம் தான் கிளம்புனேன். வந்த உடனே வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு வீட்டிலேருந்து கொடுத்துட்டு இருந்த எல்லா காய்கறியும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் இதெல்லாம் இப்போ இன்றைக்கே பண்ணி முடித்தோம்னா தான் நாளையிலேருந்து வேலைகள் ரெகுலர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கையோட எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஈவினிங் நைட் டின்னர் பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தியும் குருமாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி குருமா வந்துட்டு குருமாவில் நார்மலாக தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிருப்போம். இந்த தடவை கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நிலக்கடலையும் போட்டு நான் ஆட் பண்ணி அரைச்சிருந்தேன். அந்த மாதிரி அரைச்சி இதில் வந்துட்டு குருமா வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு பரோட்டா கடையில் ஒரு சால்னா சாப்பிடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டேஸ்ட் வந்துட்டு எனக்கு கிடச்சிது. அதில் வந்துட்டு அந்த கடையில் இந்த மாதிரி தான் அந்த நிலக்கடலையோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக என்னுடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். சப்பாத்தி எப்பயும் போல் எனக்கு ரொம்ப அழகாலாம் தைக்க வராது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைனில் தைச்சி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டுருவேன். பட் எப்படி இருந்தாலும் சப்பாத்தி வந்து சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணிடுவேன். அதுதான் சப்பாத்தியோட சீக்ரெட் எனக்கு. ஸோ நான் ஃபைனலாக சப்பாத்தி வித் குருமாவோட சாப்பிட்டாச்சு. எனக்கு சப்பாத்தியாக இருந்தாலும் டிஃபன் சாப்பிட்டதுனாலும் குருமா இல்லைன்னா சாம்பார் என்ன காம்பினேஷன் இருக்கோ அது நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரோட்டாவாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பூரியாக இருந்தாலும் சரி, இந்த தொட்டும் தொடாமையும் பட்டும் படாமையும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு